அனைத்து மாணவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். வேதியியலில் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அப்படிங்கிற பாடத்தில் போன வீடியோவில் நம்ம வரக்கூடிய முதல் இடை பருவத் தேர்வுக்கு நடத்திருக்கக்கூடிய பாடத்தை வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 2 மதிப்பெண் வினாக்கள் நாம் போன வீடியோவில் பார்த்துருந்தோம். சரி, இந்த வீடியோவில் 5 மார்க் 5 மதிப்பெண் வினாக்கள் 3 முக்கிய வினாக்கள் நம்ம நடத்திருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு 3 வினாக்கள் நான் எடுத்திருக்கேன். இந்த 3 வினாக்களுக்கான விடைகளை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் கேள்வி, 3 நிலைமைகளில் உள்ள பருப்பொருள் மூலக்கூறுகளினுடைய அமைப்பை விவரி, அதற்கான படங்களை வரைக. திண்ம நிலை, திரவ நிலை, வாயு நிலை. இதனுடைய மூலக்கூறுகள் எப்படி இருக்குது? திண்மத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது? நெருக்கமாக அமைந்திருக்கும். திரவ நிலையில் பார்த்தீங்கன்னா சற்று மூலக்கூறுகளுக்கு இடையே சிறிய இடைவெளியோடு அமைஞ்சிருக்கும். வாயு நிலைகளில் பார்த்தீங்கன்னா திண்மத்தை விட திரவத்தை விட சற்று இடைவெளி அதிகமாகவே அமைஞ்சிருக்கும். இதுதான் அமைப்பு. சரி, இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் இருக்கும். அப்படியே திண்மத்தில் உள்ள துகள்கள், திரவத்தில் உள்ள துகள்கள், வாயுக்களில் உள்ள துகள்கள். இதனுடைய மூலக்கூறினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அங்கே வரைஞ்சிருக்காங்க. நீங்களும் இதே மாதிரி அழகாக வரைஞ்சி பழகணும். திண்மத்தில் உள்ள துகள்கள் பார்த்தீங்கன்னா எப்படி நெருக்கமாக இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. திரவத்தில் உள்ள துகள்கள் பார்த்தீங்கன்னா திண்மத்தை விட சற்று இடைவெளியோடு இருக்கும். வாயுக்களில் இருக்கக்கூடிய துகள்கள் பார்த்தீங்கன்னா அதை காட்டிலும் சற்று இடைவெளி அதிகமாக அமைஞ்சிருக்கு. சரி, என்ன சொல்கிறாங்கங்கிறத பாருங்கள். திண்மத்தில் உள்ள துகள்களில் மிகவும் குறைந்த இடைவெளியுடன் திண்மத்தில் துகள்கள் நெருக்கமாக பொதிந்துள்ளது. எடுத்துக்காட்டு கல். இப்போ கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதுலேயும் மூலக்கூறுகள் இருக்குது. அணுக்கள் மூலக்கூறுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அதனால தான் திண்ம நிலையில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கடினமாக இருக்கக்கூடியன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா மூலக்கூறுகள் நெருக்கமாக இருக்குங்கிறது தான் காரணம். திரவத்தில் உள்ள துகள்கள் குறைந்த இடைவெளியுடன், திரவத்தில் துகள்கள் தாறுமாறாக அல்லது ஒழுங்கற்ற, அது இடைவெளி சற்று இடைவெளி அதிகமாக இருக்குது. திண்மத்தை விட திரவ நிலையில் துகள்கள் ஒன்றுக்கொன்று இடைவெளி அதிகமாகவே இருக்குது. எடுத்துக்காட்டு நீர். வாயுக்களில் உள்ள துகள்கள் பார்த்திங்கன்னா திண்மம் திரவம் ரெண்டுத்தை விட இடைவெளி அதிகமாக இருக்குது. அதிக இடைவெளியுடன் எளிதில் நகரக்கூடிய வகையில் வாயு துகள்கள் அமைஞ்சிருக்கு. அப்போ எல்லா இடத்துலையும் ரொம்ப எளிதாக பரவும், நகரும். அதனால தான் திண்மம் திரவத்தை விட வாயு பொருட்கள் பார்த்திங்கன்னா மிக எளிதாக எல்லா இடங்களையும் பரவுகிறது. இது நம்ம பார்த்துருப்போம். விரவுதல்ங்கிற ஒரு இதில் நம்ம நடத்தும் போது பார்த்துருப்போம். ஒரு மேசை மீது ஒரு புத்தகம், திரவத்தில் ஒரு துளி மை, ஒரு அறையின் மூலையில் ஒரு ஊதுபத்தி நம்ம பொருத்தி வைக்கிறோம். ஏது ஈஸியாக நம்ம பரவுது, விரவுதுங்கிறது நம்ம அங்கே செயல்பாடு நடத்தும் போது படிச்சிருப்போம். அப்போ வாயுக்கள் இருக்கக்கூடிய அந்த தான் முதல்ல எளிதாக அந்த அறை முழுவதும் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சாலுமே எல்லா இடத்துலையுமே அந்த வாயு தூள்கள் பரவுதுங்கிறதுக்கு காரணம் இதுதான். மூலக்கூறுகளுக்கிடையே அதிக இடைவெளி எளிதில் நகரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்கிறது தான் காரணம். எடுத்துக்காட்டு காற்று. அப்போ அந்த முதல் கேள்விக்கான பதில் இது. நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க, உங்கள் புத்தகத்தில் இருக்குது. அடுத்த கேள்வி, கீழ்கண்ட பொருள்களை திண்மம், திரவம் மற்றும் வாயு என வகைப்படுத்து. இப்போ நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எதெல்லாம் இதில் திண்ம பொருள், எதெல்லாம் இதில் வாயு பொருள், எதெல்லாம் இங்கே திரவ பொருளுங்கிறது பிரித்து எழுதணும். எப்படி சார் பிரித்து எழுதுறது அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் கட்டம் போட்டிருக்கணும். திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள் இப்படி எழுதலாம். தலைப்பு இப்படி கொடுத்து நீங்கள் பிரித்து எழுதணும். போன தடவை ஒரு சில பேர் தவறாக எழுதியிருந்தீங்க. திண்ம பொருள் எழுதலாம், திரவ பொருள்னு எழுதலாம், வாயு பொருள்னு எழுதலாம். இல்லைன்னா திண்மங்கள், திரவங்கள், வாயுக்கள்னு கட்டம் போட்டு பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய எதெல்லாம் திண்மம் அப்படிங்கிறத நீங்கள் தனியாக பிரித்து எடுத்து அந்த கட்டத்தில் நீங்கள் எழுதணும். சுண்ணக்கட்டி திண்மம், திண்மத்தில் போய் எழுதணும். நீர் திரவம், திரவத்தில் போய் அந்த கட்டத்தில் நீங்கள் எழுதணும். பலூனில் உள்ள காற்றுன்னு சொல்லியாச்சு, அப்போ கண்டிப்பாக அது வாயு பொருளை எழுதணும். ஆறு என்பதும் திரவ நிலை, செங்கல் என்பது திண்மம், இரும்பு கம்பி திண்மம், மழையினாவே நீர் தான், அதுவும் திரவம். காற்று என்பது வாயு பொருள், கல் என்பது திண்மம், காற்று என்பது வாயு பொருள். மேசை திண்மம், ஆக்சிஜன் என்பது வாயு.
நீராவி என்பது வாயு நிலையில் இருக்கக்கூடியது. நீர் ஆவியாச்சு இல்லையா? அப்போ வந்து அது நீராவி என்பது வாயு நிலையில் இருக்கக்கூடியது. சில பேர் வந்து நீராவின்னு போட்டாலே அது வந்து நீரில் செத்துறாங்க, திரவத்தில் செத்துறாங்க. இல்லை, நீராவி என்பது வாயு நிலை. எலுமிச்சைன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ வந்து திண்ம நிலை. அது கீழே எலுமிச்சை சாறுன்னு கொடுத்துருக்குறாங்க, அதனுடைய ஜூஸ், அப்போ என்ன ஆகுது? அது திரவ நிலை. புகை என்பது வாயு நிலை, கதவு என்பது திண்மம், பால் என்பது திரவம். அப்போ இந்த மாதிரி கட்டங்களில் வந்து பிரித்து அதனுடைய எடுத்துக்காட்டுகளை எந்தெந்த பொருள் எந்தெந்த நிலையில் உள்ளது என்பதை நீங்கள் சரியாக எழுத வேண்டும். இது 2வது கேள்விக்கான பதில். 3வது கேள்வி, திண்மம், திரவம் மற்றும் வாயுக்களின் பண்புகளை ஒப்பிடுக. 5 விதமான பண்புகள், ஒவ்வொரு நிலை பொருளுக்கும் வந்து 5 பண்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அதை ஒப்பிட்டு பார்க்குறோம். இதுக்கான பதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் புக்கில் இருக்குது. திண்ம நிலை, திரவ நிலை, வாயு நிலை. 1வது பாயிண்ட், திண்மத்திற்கு குறிப்பிட்ட வடிவம் மற்றும் பருமனளவு கொண்டது. திண்மனாலே வடிவம் ஏதாவது ஒரு வடிவத்தில் நிச்சயமாக இருக்கும். எந்த ஒரு திண்ம பொருளாக இருந்தாலும் அதற்குன்னு பருமனளவு இருக்கும், வடிவம் இருக்கும். திரவ நிலைக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான வடிவமும் கிடையாது. அந்த திரவத்தை எந்த கொள்கலனில் வடிவம் இருக்குதோ அதுதான் அதனுடைய வடிவம். வாயு நிலைக்கு குறிப்பிட்ட வடிவமோ பருமனோ கிடையாது. அடுத்தது, அழுத்தத்திற்கு உட்படாது. திண்மத்தை அழுத்த முடியாது. திரவத்தை ஓரளவு அழுத்தலாம். வாயு பொருளை நன்றாகவே அழுத்தத்திற்கு உட்படுத்தலாம். ஈஸியாக அழுத்த முடியும். இது நம்ம பார்த்துருக்கோம். திரவ நிலையும் வாயு நிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிரஞ்சு வச்சு நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். சிரஞ்சு நம்ம வந்து அந்த செயல்பாடில் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டியில் திரவ பொருளை ஓரளவு அழுத்த முடிஞ்சது. வாயு நிலையில பொருளை வந்து எளிதாக அந்த சிரஞ்சை என்ன செய்ய முடிஞ்சது? அழுத்தத்துக்கு உட்படுத்த முடிஞ்சதுங்கிறத செஞ்சு பார்த்துருப்போம். 3வது பாயிண்ட், துகள்களுக்கு இடையே உள்ள இடைவெளி மிகவும் குறைவு. ஏன்னா திண்ம நிலையில் இருக்கக்கூடிய பொருட்கள் நெருக்கமாக இருக்குது, அப்போ இடைவெளி மிகவும் குறைவு. திரவ நிலையில் பார்த்தீங்கன்னா துகள்களுக்கு இடையே இடைவெளி அதிகம். திண்மத்தை விட திரவத்திற்கு இடைவெளி, மூலக்கூறுகளுக்கு இடையே இடைவெளி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். வாயுவில் பார்த்தீங்கன்னா வாயு நிலையில் வந்து திரவத்தை விட இடைவெளி அதிகம். அடுத்த பாயிண்ட், துகள்கள் ஒன்றை ஒன்று அதிக அளவு ஈர்க்கும். திண்மத்தில் உள்ள துகள்கள் நெருக்கமாக அமைஞ்சிருக்குன்னா என்ன காரணம்? ஒரு மூலக்கூறு இன்னொரு மூலக்கூறு இடையே உள்ள இடைவெளி அதிகமாக நெருக்கமாக இருக்குன்னா ஈர்ப்பு விசை அதிகம். ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகுது? நெருக்கமாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது, திரவத்தின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை திண்மத்தை விட குறைவு. அப்போ திண்மத்தை விட ஈர்ப்பு விசை திரவத்தில் குறைவு அப்படி, அதனால தான் சற்று இடைவெளியோட இருக்கு. வாயு நிலையில் வாயுவின் துகள்களுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் குறைவு. ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்கும். அப்போ ஈர்ப்பு விசையே வந்து ரொம்ப கம்மி. ஈர்ப்பு விசை இருந்தால் தான் ஈர்த்து நெருங்க வரும். அப்போ அதிக அளவு ஈர்ப்பு விசை இல்லைன்னா இடைவெளி அதிகமாக தான் இருக்கும். அடுத்தது, திண்மத்தின் துகள்கள் எளிதில் நகராது. திரவத்தில் உள்ள துகள்கள் எளிதில் நகரும். இது நாம் வந்து நீரில் வந்து ஒரு துளி மையை நாம் போட்டு பார்க்கும்போது அந்த மையில் இருக்கக்கூடிய துகள்கள் எப்படி நகர்ந்துச்சு இல்லையா? அதுக்கு ஒரு நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் அதை நான் ஞாபகப்படுத்தி இங்கே நான் ஒப்பிட்டு சொல்கிறேன். வாயு நிலையில் துகள்கள் வந்து அங்கும் இங்கும் தொடர்ந்து இயக்கத்தில் இருக்கும், இயங்கும்னா அதுதான் ஊதுபத்தி நம்ம பொருத்தி வைக்கும்போது அந்த அறை முழுவதும் எளிதாக பரவுச்சுன்னு சொல்ல முடியாது. அதை நாம் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அப்போது திண்மத்தின் துகள்கள் நகராது, திரவத்தின் துகள்கள் நகரும், வாயுவின் துகள்கள் அங்கும் இங்குமாக இயங்கும். இந்த 5மே வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பண்புகளை ஒப்பிட்டு பார்த்துருக்கோம். இது 3வது கேள்விக்கான பதில். ஸோ இந்த 5 மார்க் கேள்விகளும் நீங்கள் நன்றாக படித்து எழுதி பாருங்கள். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.